மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு விவசாயி வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வேன், பெரிய விவசாயிக்கு 50% தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னார். பட் இப்ப ஆட்சிக்கு வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணுவார்னு பார்த்தா பண்ணல, இன்னைக்கும் பண்ணல. எங்களுக்கு நிறைய சலுகைகள் சொல்லியிருக்காரு. வாழை விவசாயிக்கு சலுகை, கரும்பு விவசாயிக்கு சலுகை, எல்லா விவசாயி சலுகை நிறைய பண்ணியிருக்காரு. சலுகை எல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு வேண்டியது லாபகரமான விலை, வேண்டியது நாங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி. கலைஞர் ஆட்சியில அவர் 18,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா வந்து 23,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கு. அது மாதிரி இவரும் எங்களுக்கு பண்ணும்ல. கடன் தள்ளுபடி பண்ணலன்னா விவசாயிக்கு லாபகரமான விலை கொடுக்கல. 70 ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். வாத்தியாருக்கு 1,27,000 சம்பளம், கரும்பு 3,500 தானே. 70 வந்து 60 கிலோ நெல் வந்து 40 ரூபா வைக்கும்போது ஸ்டேட் பேங்க் மேனேஜர் 150 ரூபா 4 மூட்டை நெல் தான் சம்பளம். இவருக்கு வந்து எம்எல்ஏக்கு வந்து 250 ரூபா 6 மூட்டை நெல் தான் சம்பளம். இன்னைக்கு எனக்கு 1,300 ரூபா நெல் விலை. இன்னைக்கு 1,300னா 5,200 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாங்களா வாத்தியாரு? இல்லை வந்து எம்எல்ஏக்கு 6 மூட்டைன்னா 6க்கு 6 6 3 18 7,800 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவார் அவரு. அவருக்கு 1,05,000 ரூபா. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வழங்குகின்ற அரசு விவசாயிக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி வேண்டும், லாபகரமான விலை கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கெல்லாம் மெட்ராஸை போய் போராடுறதுக்கு வழி இல்லை. சரிங்க, விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து இன்னும் முழுசா 100 நாள் கூட முடியல. இன்னைக்கு தான் நேற்று தான் முதல் பட்ஜெட் கூட்டமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள அவர் எதுவுமே செய்யலன்னு எப்படிங்க சார்? நிறைய சின்ன சலுகை எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க சார். எங்களுக்கு மெயினானது என்ன? லாபகரமான விலை, கடன் தள்ளுபடி தான் சார் மெயின். அதான் சார் வேணும். அதுக்கு இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, பெரிய அமௌண்ட் கிடையாது, இல்லை லாக்ஸ் கணக்கில் எங்களுக்கு தள்ளுபடிகள்லாம் கிடையாது. எங்களுக்கு தள்ளுபடி வந்து சும்மா வெறும் வந்து ஒரு 25,000 to 30,000 கோடி தான் இருக்கு. அதை பண்ணா தானே சார் விவசாயி வாழ முடியும். இப்போ மற்றவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே சார். ஏன் சார் 150 ரூபா நெல் 40 ரூபா வைக்கும்போது 150 ரூபா தான் சார் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் சம்பளம். இன்னைக்கு அவருக்கு 1,50,000 ரூபா கொடுக்குறாங்களே சார். ஏன் சார் எங்களுக்கு வந்து ஒரு 5,000 கொடுக்கக்கூடாது? மோடி சொன்னார்ல, if I will be the Prime Minister and I will give 2 times profitable price for agriculture product and I will interlink all over India, I will not import the genetically modified seed from foreign countries சொன்னார் இல்லையா? 2 மடங்கு லாபம். ஆனா அவர் சொன்னது செய்யல. ஆமா, 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேனாரு. இப்ப கொடுக்கறது 24 ரூபா தான் சார். 2,700 கரும்புக்கு 8,800 ரூபா தரேனாரு. இப்ப கொடுக்கறது 3,500 தான் சார். இப்ப அமெரிக்கால வந்து உணவு இறக்குமதி பண்ண போறாரு சார். அந்த உணவு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பையன் சாப்பிட்டானா அள்ளி ஆயிடுவான், பொம்பளை பிள்ளை சாப்பிட்டா கருதரிக்காது. அந்த நிலைமை வராம காப்பாற்றுறது நாங்க தானே சார். எங்களுக்கு நாட்டினுடைய தேர்தல் வந்தா நாட்டு முதுகெலும்புன்னு எல்லாம் சொல்றாங்க. தேர்தல் வந்து அடிமை மேலே ஆகும். அதனால எங்களை காப்பாற்ற வேண்டிய ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் வந்து அவரே சொன்னாரு, நானும் அடுத்தது ஜென்மத்தில் வந்து விவசாயியா பிறக்கணும்னு. அதே எங்க கடன் தள்ளுபடுவார் என்று நம்புகிறோம். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இல்லாட்டி நாங்கெல்லாம் போய் மெட்ராஸ்ல போராடுறதுக்கு ஒரு வழி இல்லை எங்களுக்கு.